அதை எல்லாரும் கடைபிடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக, துஆ செய்தவனாக. சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளவும் அசத்தியத்தை அசத்தியமாக பிரித்து எடுத்துக் கொள்ளவும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நல்பாகியம் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஒரு நாளைக்கு 2 தலைப்பின் கீழே விவாதம் நடக்க இருக்குது. ஒரு நாளையுடைய விவாத மொத்த நேரம் 8 மணி நேரம். அதுல ஒரு தலைப்புக்கு ஒதுக்கப்படக்கூடிய நேரம் 4 மணி நேரம். அதாவது இப்ப 10 மணி முதல் 4 மணி வரை ஒரு தலைப்பு, அதாவது மௌலிது ஓதலாம். இல்ல 4வது தலைப்பு படிக்கலையோ? சரி, நான் படிச்சிடறேன் பாருங்க, இருக்கா? சரி, நான் படிச்சிருவேன். சரி, தலைப்பு 4, 3 தலைப்பு வரை படிச்சாங்க. அது அடுத்த தலைப்பு 4, தர்காவிற்கு செல்லலாமா? தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத் செய்ய வேண்டும். கபரின் மீது மண்ணை குவித்து வைக்கலாமே தவிர அதை கட்டுவதோ பூசுவதோ, கபரின் மீது கட்டடம் எழுப்புவதோ, தர்காவை ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடுவதோ, உருஸ் கந்தூரி எடுப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி அல்ல என்பதால் கூடாது என்பது தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத் செய்ய வேண்டும். கபரின் மீது மண்ணை குவித்து வைக்கலாமே தவிர அதை கட்டுவதோ பூசுவதோ, கபரின் மீது கட்டடம் எழுப்புவதோ, தர்காவை ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடுவதோ, உருஸ் கந்தூரி எடுப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி அல்ல என்பதால் கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். நிலைப்பாடு 2, திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமாவின் நிலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதும், பொது கபரின் மீது கட்டடம் கட்டக்கூடாது என்பதும், ஆனால் வலிமார்களின் கபரில் கட்டலாம் என்பதும், தர்கா ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடலாம் என்பதும், உருஸ் கந்தூரி விழா எடுக்கலாம் என்பதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிக்கு எதிரானதல்ல என்பதே திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமாவின் நிலையாகும். இன்னொரு தர படிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதும், பொது கபரின் மீது கட்டடம் கட்டக்கூடாது என்பதும், ஆனால் வலிமார்களின் கபரில் கட்டலாம் என்பதுதான், தர்கா ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடலாம் என்பதும், உருஸ் கந்தூரி விழா எடுக்கலாம் என்பதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிக்கு எதிரானதல்ல என்பதே திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமாவின் நிலையாகும். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒரு நபருடைய ஒரு பர்ஸ் கீழந்து கிடைச்சிருக்கு. முகமது நிவாஸ் ஒரு ஐடென்டி கார்டு அதுல இருக்கு. முகமது நிவாஸ் அந்த குறிப்பிட்ட நபர் அடையாளம் சொல்லி அந்த கண்காணிப்பாளர் இருக்கு அந்த பர்ஸ், அந்த குறிப்பிட்ட அடையாளங்கள் சொல்லி அதை வாங்கிக்கலாம். சொல்லுங்களா? இல்ல, ஓகே பாய். 10 மணிக்கு விவாதம் நடப்பதாக இருந்தது. அரை மணி நேரம் தாமதமாக இருக்குது. 1 மணி வரை முதல் அமர்வு நடைபெறும். அடுத்த அமர்வு அடுத்த டைம் அறிவிக்கப்படும். இப்பொழுது யார் முதல்ல பேசணுங்கிறதுக்காக ஒப்பந்தத்தில் இருக்கிற மாதிரி டாஸ் போட்டு அதுல வின் பண்றவங்க தான் ஒப்பந்தத்தில் ஃபர்ஸ்ட் பேசணுங்கிற ஒப்பந்தத்தில் ஷர்த்து. அதனால இப்ப டாஸ் போடப்படுகிறது. டாஷ் போடுறது எப்படின்னு பாத்துங்க. முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஷ் போடப்படும். அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். அதாவது டாஷ் போடப்படும். இப்ப இவங்க தலை கேட்கறாங்கன்னு வச்சுங்க, தௌஹீத் ஜமாத் தலை கேட்கறாங்கன்னு சொன்னா, தலையே விழுந்துருச்சுன்னு சொன்னா அவர்களும் விவாதத்தை துவங்கலாம் அல்லது அவங்களே துவங்க சொல்லலாம். அவங்க முடிவு பண்ணணும். அதே மாதிரி இவர்களுக்கு பக்கம் இவங்க கேட்கறது விழுந்துருச்சுன்னா இவங்க அதை முடிவு பண்ணலாம். சொல்லிட்டாரு. இப்போ டாஸ் பண்றதுக்கு 2 தரப்பும் கேட்டுங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க தான் ஆரம்பம். நம் தரப்பின் சார்பிலே டைம் பார்த்துங்க. பூ விழுந்திருக்கிறது. வாதங்களை நம்முடைய யார் ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய முடிவின் கையில் தான் இருக்கிறது. எனவே நாம் தீர்மானித்ததின் அடிப்படையில் சுன்னத் ஜமாத் அவர்கள் தங்களுடைய வாதங்களை துவங்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما